குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பூஸ் மார்க்கெட்டிங். லாஸ்ட் வரைக்கும் வைரல் மார்க்கெட்டிங் பார்த்தோம், சர்வீஸ் மார்க்கெட்டிங், சோசியல் மார்க்கெட்டிங், அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரூரல் மார்க்கெட்டிங் சொல்லி பார்த்தோம், கமாடிட்டி மார்க்கெட்டிங், நெக் மார்க்கெட்டிங் சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அம்பூஸ் மார்க்கெட்டிங். தமிழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதுங்கி இருந்து சந்தையிடுதல், மறைமுக சந்தையிடுதல் அப்படிங்கிறாங்க. அம்பூஸ் மார்க்கெட்டிங் டெக்னிக் இஸ் ஏ நியூ டெக்னிக் whereby a particular advisor seek to connect his product to the event in the mind of potential customer without paying sponsoring expenses to the event அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி தமிழில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சந்தையிடுதல் முறையில் புதிய நுட்பமான அம்பூஸ் சந்தையிடுதலை கூறலாம். அதேமாதிரி நியூ டெக்னாலஜியில் வந்து நம்ம வந்து எதை வந்து நம்ம வந்து ரெஃபர் வந்து பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அம்பூஸ் மார்க்கெட்டிங் என்ன பண்ணலாம், நம்ம வந்து யூஸ் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இம்முறையில் ஒரு நிகழ்ச்சிக்கு எவ்வித நிதியுதவியும் செய்யாமல் வாடிக்கையாளரின் மனதில் பதியும் வகையில் விளம்பரதாரர்களுடன் இணைந்து தங்களுடைய பொருள்களுக்கும் ரகசிய வழியில் விளம்பரத்தை கொள்ளும் நுட்பத்தை அம்பூஸ் சந்தையிடுதல் என்கிறோம். நார்மலாக என்ன பண்ணலன்னு பார்த்தா, ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக என்ன பண்ணல, நம்ம வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து எடுத்துக்கல, எந்த ஒரு விளம்பரப்படுத்துறதுக்குன்னு சொல்லி தனியாக வந்து எந்த ஒரு இதுவுமே நம்ம எடுத்துக்காமல் என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் அந்த வாடிக்கையாளர் மனதில் பதிவு இந்த கஸ்டமரோட மைண்டில் வந்து செட் ஆகிற மாதிரி என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு விளம்பரத்தை வந்து படுத்துகிறோம். சரியா? ரகசிய வழியில், அதாவது சீக்ரெட்டாக வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் வந்து பதிகிற மாதிரியும், அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரியும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுறோம். அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுற டெக்னாலஜிக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அம்பூஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு, in other words it is an method of building brands in covered way. For example, X has sponsored a football event to promote his brand. Every time camera zoom on reference a group of people sitting on the bench wearing Y company brand name imposed shirt comes into focus. In these cases, Y company promote its brand at X company's expenses. Bigger companies engaged in amboosh marketing tactics that undermine official ஸ்பான்சர் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதில் சுருக்கமாக வந்து சொல்லலாம், சுருங்கக்கூறின் மாற்று வழியில் ஒரு பொருள் அல்லது பிராண்டுக்காக சிறப்பை உருவாக்குவதை அம்பூஸ் சந்தையிடுதல் என்கிறோம். ஒரு பிராண்டுக்காக என்ன பண்ணுறோம், மாற்று வழியில் என்ன பண்ணுறோம், அதை வந்து வேறு வழியில் வந்து என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வழியை வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பூஸ் மார்க்கெட்டிங், பதுங்கி வந்து சந்தையிடுதல் அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டாக எக்ஸ் என்பவர் ஒரு பந்து போட்டிக்கு நிதியுதவி வழங்குகிறார். சரியா? நிதியுதவி என்ன பண்ணுறாங்க, செய்து போட்டியை நடத்துகிறார். அவங்க நிதியை வந்து எக்ஸுங்கிறவங்க ஒரு ஃபுட்பாலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுத்து டொனேஷன் வந்து கொடுத்து அதை வந்து நடத்துகிறாங்க, நிதியுதவி செய்து போட்டி நடத்துகிறார். அப்போது கூடுதல் ஒய் நிறுவனத்தின் அடையாள சின்னம் ஒரு மேல் சட்டையை அணிந்து கொண்டு பலர் அமர்ந்திருப்பதை அடிக்கடி கேமரா மூலம் காட்டுவதன் மூலம் ஒய் நிறுவனம் தனது பொருளை விளம்பரப்படுத்தி கொள்கிறது. அப்போ ஆடியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒய்ங்கிற கம்பெனியோட நேமு, பிராண்ட் நேமு அதில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, போட்ட அந்த டிஷர்ட்டை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து யூஸ் வந்து பண்ணுறாங்க. அதை வந்து வீடியோ மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சும்மா அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க. அப்போ தன்னோட மறைமுகமாக என்ன பண்ணிக்கிறாங்க, ஒய் கம்பெனி வந்து அவங்களோட பிராண்டு இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, கம்பெனியோட பிராண்டை அவங்க வந்து விளம்பரம் வந்து படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி ஒய் நிறுவனம் தனது பொருளை விளம்பரப்படுத்திக் கொள்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஒய் நிறுவனம் எவ்வித நிதியுதவியும் செய்யவில்லை. ஆனால் இந்த காம்படிஷன் சொல்லி என்ன பண்ணல, ஒய் கம்பெனி எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்து அவங்க வந்து ஸ்பான்சர் வந்து பண்ணலை. இவ்வாறு மறைமுகமாக விளம்பரப்படுத்தி பொருள் அல்லது சேவைக்காக விற்பனையை அதிகரித்துக் கொள்வதை அம்பூஸ் சந்தையிடுதல் என்கிறோம். இது மாதிரி இன்டைரக்டாக என்ன பண்ண, அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து தன்னோட பொருளையும் தன்னோட சர்வீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து
அதிகரிச்சுக்கிறாங்க, இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிறாங்க. அது பேர் என்ன? அம்பூஸ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. அது பதுங்கியிருந்து சந்தையிடுதல். மும்முறை சந்தையிடுதலில் மூலம் மிகப்பெரிய நிறுவனங்கள் பல முக்கிய நிகழ்வுகளில் தங்களது விற்பனையை பெருக்கிக் கொள்கின்றனர். அப்போ இது மூலமாக என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட மார்க்கெட்டிங் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க வந்து டெவலப் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரில்லா மார்க்கெட்டிங். கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னன்ட்டு கொரில்லா மார்க்கெட்டிங் வரவு செலவு The concept of guerrilla marketing was invented as a conventional system of promotion that relies on time, energy and imagination rather than a big marketing budget. வரவு செலவு திட்டத்தில் சந்தையிடுவதற்காக அதிக அளவு நிதியை ஒதுக்குவதை விட நேரம், ஆற்றல் மற்றும் கற்பனை மூலம் வழக்கத்திற்கு மாறாக முறையை கையாண்டு வாடிக்கையாளரின் கவனத்தை ஈர்த்து பொருள் அல்லது சேவை பற்றி தகவல்களை அளித்து விற்பனை பெருகும் முறை கொரில்லா சந்தையிடுதல். வரவு செலவு திட்டத்தில் சந்தையிடுவதற்கு அதிக அளவு நிதியை ஒதுக்குவதை விட நேரம், ஆற்றல் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வரவு செலவுனாக்கா என்னென்னு பார்க்கணும். நம்ம இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் இதில் வந்து நம்ம வந்து அதிகமாக வந்து ஃபினான்ஷியல் லெவலில் வந்து இறங்காமல் கஸ்டமரை வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த அவங்களோட எனர்ஜி என்ன, அவங்களோட இமேஜ் வந்து எப்படி இருக்கும், கற்பனை திறன் வந்து எப்படி இருக்கும், டைம், எனர்ஜி, இமேஜினேஷன் இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் பெரிய லெவலில் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணி கஸ்டமர் என்ன பண்ணுறோம் நம்ம அது பக்கம் வந்து ஈர்த்துறோம். செலவுகளை அதிகமாக வந்து பண்ணாமல் கஸ்டமரை அப்ரோச் பண்ணுறது மெத்தட் எப்படின்னு சொல்லி தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரியே வந்து என்ன பண்ணுறோம் பொருளை வந்து சேல் வந்து பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் என்னென்னா கொரில்லா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி Guerrilla marketing represent an advertisement strategy to promote product, service and street or other public place with monkey like shopping mall, பார்க்கு, பீச் எக்ஸட்ரா அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களான சந்தை, பெரிய விற்பனை கூடங்கள், பூங்கா மற்றும் கடற்கரை போன்ற இடங்களில் திடீரென குறிப்பிட்ட நிறுவனத்தின் அடையாளம் கொண்ட ஆடையை அணிந்து கொண்டு தோண்டி வாடிக்கையாளருக்கு ஆச்சரியத்தை அளித்து பிரமிக்க செய்து ஒரு பொருள் பிராண்டை அவர்களின் மனதில் பதிவு செய்யும் முறையை கொரில்லா சந்தையிடுதல். நார்மலாக திடீர்னு நம்ம பீச்சுக்கு போகிறோம், பார்க்குக்கு போகிறோம், ஷாப்பிங் மால் போகிறோன்னாக்கா திடீர்னு என்னப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க டிஷர்ட்லேயோ இல்லை வேறு எதுலையாச்சும் கையில் பிடிச்சிட்டோ ஏதாச்சும் ஒன்று என்ன பண்ணுவாங்க பலூன்லேயோ இது மாதிரி என்ன பண்ணுறாங்க அதை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க அதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து ஆச்சரியமாக இருக்கும், சர்ப்ரைஸாக வந்து இருக்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஸ் அது மேலே ஒரு இம்ப்ரெஸ் வர மாதிரி என்ன பண்ணாங்க தன்னோட பிராண்டு ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு big impression about the brand which is then create buzz about the brand and search it create a memorable experience in the mind of target audience which require goods response to sale. இது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விற்பனை வந்து என்ன பண்ணிக்கலாம் அதிகரிச்சுக்கலாம். இட் இஸ் suited to small companies which cannot set apart big advertisement budget. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் விளம்பரம் தர இயலாத சிறிய அளவு நிறுவனங்களுக்கு இம்முறை விளம்பர உத்திமுகம் ஏற்றது. அதேமாதிரி ஸ்மால் கன்சர்னுக்குள்ளே இது மாதிரி வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூட்டபுளாக வந்துருக்கும். நிறைய வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் அவங்களால என்ன பண்ண முடியல செலவு வந்து பண்ண முடியலன்னு அது மாதிரி ஒரு கன்சர்னுக்கு இது வந்து என்னவாக இருக்கும் ஒரு சூட்டபுளாக வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் என்ன மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாங்க. அதே மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பல்நோக்கு அளவு மட்டம் லெவல் சந்தையிடுதல் அப்படிங்கிறாங்க. மல்டி லெவல் சந்தையிடுதல் அப்படிங்கிறாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கை தான் வந்து அப்படி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு தமிழில் பல்நோக்கு அளவு மட்டம் அப்படிங்கிறாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் இஸ் த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வேர் இன் த டைரக்ட் சேல்ஸ் கம்பெனிஸ் என்கரேஜ் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் டிஸ்ட்ரிபியூட்டர் டு ரெக்ரூட் நியூ டிஸ்ட்ரிபியூட்டர் டு ஃபெசிலிட்டேட் த சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. இவ்வகை சந்தையில்
சந்தையிடுதல் ஒரு நேரடி சந்தையிடுதல் வகை சார்ந்தது. இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரக்ட் சேல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டைரக்ட் மார்க்கெட்டிங்கோட சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. இம்முறையில் ஒரு மொத்த வியாபாரி அல்லது விநியோகஸ்தரை நிறுவனம் முதலில் நிர்ணயிக்கும். பின்னர் விநியோகஸ்தர்கள் அவர்களின் கீழ் பல விநியோகஸ்தர்களை நிர்ணயிப்பார். அதேமாதிரி ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி வந்து ஒருத்தவங்களை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவரை வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே வந்து சப்பார்டினேட்டாக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னாக்கா நாமக்கல், அப்புறம் அங்கே வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெட்டு, அவர் தான் ஹெட்டுன்னு வைங்க, அவர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர்த்த என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணுவாங்க. முதலில் நிர்ணயிக்கும், பின்னர் விநியோகஸ்தர்கள் அவர்களின் கீழ் பல விநியோகஸ்தர்களை நிர்ணயிப்பார். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஹெட்டை நம்ம அப்பாயின்ட் பண்ணிட்டா அவங்க தான் எப்படி அவங்க கீழே வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணிக்குவாங்க, அப்பாயின்ட் வந்து பண்ணிக்குவாங்க. The distributor is compensated not only for the sale generated by him but also get a percentage on sales revenue of the other distributor he rogates those. A multi-level marketing is a type of direct selling wherein the distributor sells the product via relationship, referrals and word of mouth marketing அப்படிங்கிறாங்க. அதேமாதிரி இவ்வாறு ஒவ்வொரு விநியோகஸ்தர்களும் அவர்களின் கீழ்ப்பல விநியோகஸ்தர்களை அமர்த்தி விற்பனையை பெருக்கும் முறையை பல்நோக்குலகு சந்தையிடுதல் என்கிறோம். அதே மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னாக்கா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு கீழே என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர்த்த மல்டி லெவலில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர்த்த அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க, ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க என்ன த்ரீ மெம்பர் வந்து அவங்க அப்பாயின்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு கீழேயும் 3 பேர் வந்திருக்காங்க. இப்படி வந்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்னங்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா the salesperson or distributor not only sell the product but also encourage other to join the company. They required are called as the participant downline or distributor downline. Example Tupperware and Amway. Tupperware and Amway or the direct sales company that use the multi-level marketing. டப்பர்வாலா அப்படிங்கிறாங்கள, அது மாதிரி ஆமே கம்பெனி அப்படிங்கிறவங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மல்டி லெவல் கம்பெனி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதேமாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா இம்முறையில் ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் தாங்கள் செய்த விற்பனைக்கு மட்டுமில்லை அவரின் கீழ் பணியாற்றும் விற்பனையாளர்கள் செய்யும் விற்பனைக்கும் சேர்ந்த விற்பனை கலவை பெறுவர். அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹெட்டாக இருக்கிறோம், நம்மளுக்கு கீழே 3 பேர் என்ன பண்ணுறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறோம், அவங்களுக்கு கீழே என்னவா இருக்கிறாங்க 3 பேர் இருக்கிறாங்கனாக்கா அப்போ அவங்க ஒருத்தவங்களும் வந்து சேல் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு கமிஷன் வந்து என்ன ஆகும், ஆட் வந்து ஆகும். இது நார்மலாக நம்மளுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வைங்க, இம்முறையில் விற்பனையாளர் சொல் வழி அல்லது வாய்வழி தொடர் அல்லது உருவொலி பரிந்துரையின் மூலம் பொருட்களை சந்தையிடுதலை குறிக்கிறது. இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஸ்டன்ட்டு A sells to B a product and they sells A get commission and sells to B, who in turn sells to C, D and E get certain percentage commission and B sells to C, D and E அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து யார் வந்து இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இம்முறை சந்தையிடலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக டப்பர் மற்றும் ஆமே நிறுவனங்கள் விற்பனையை கூறலாம். இம்முறையில் நெட்வொர்க் சந்தையிடுதல், பரிந்துரை சந்தையிடுதல் என பல பேர்களை அழைக்கப்படுகிறது. சரியா, மல்டி லெவல் மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்கிறாங்க, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரெஃபரல் என்னென்னு சொல்லி பார்த்தோன்னா ரெஃபரல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இதில் வந்துட்டு பரிந்துரை சந்தையிடுதல் என பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது. ஏ என்பவர் பிக்கு விற்பனை செய்கிறார். ஏங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பிக்கு வந்து சேல் வந்து பண்ணுறாங்க. சரியா, ஏங்கிறவங்க பிக்கு சேல் வந்து பி என்பவனால் சிக்கு விற்பனை செய்யப்படுகிறது. அப்போ ஏ வந்து பிக்கு விற்கிறார், பி வந்து யாருக்கு விற்கிறார், சிக்கு வந்து விற்கிறார், சி டிக்கு விற்பனை செய்கிறார். அப்போ சி வந்து டிக்கு கூட டி வந்து ஏக்கு வந்து கொடுக்குறார். இவ்வாறு செய்யப்படும் அனைத்து விற்பனையிலும் ஏக்கு விற்பனை கழிவு உண்டு. அப்போ ஒருத்தங்க மாற்றி ஒருத்தங்க வந்து சேல் பண்ணிகிட்டே போனாக்கா எல்லார் மூலமாக யாருக்கு வந்து கமிஷன் வந்து அதிகமாக வரும்னு பார்த்தீங்கன்னா ஏங்கிறவங்களுக்கு தான் என்ன பண்ணுவோம், கமிஷன் வந்து அதிகமாக வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மல்டி லெவல் மார்க்கெட்டிங்.
தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா பல்நோக்கு அளவு சந்தையிடுதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை வந்து இது 1 மார்க்கில் வந்து கம்பல்சரி இது வரும். இன்டீரியர் கொஸ்டின்ஸில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட்டிங்கில் வரும். கொரில்லா மார்க்கெட்டிங், மல்டி லெவல் மார்க்கெட்டிங், அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அம்பூஸ் மார்க்கெட்டிங்னு என்னென்னு சொல்லி பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறோம், ஒருத்தவங்க விளம்பரத்தை மறைமுகமாக என்ன பண்ணுறாங்க, அந்த அவங்களோட ஃபங்க்ஷன்லேயே அவங்கள காம்படிஷன்லேயே நம்ம என்ன பண்ணிடுறாங்க, அந்த எக்ஸ் நிறுவனத்தோட ஃபங்க்ஷனில் ஒய்ங்கிறவங்க என்ன பண்ண தன்னோட விளம்பரத்தை படுத்தி அது வந்து தன்னோட விற்பனை வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. கொரில்லா மார்க்கெட்டிங்னு என்னென்னு சொல்லி பார்த்தா வரவு செலவு திட்டத்தை பார்க்காம வாடிக்கையாளரை பார்த்து அவங்களோட நேரத்தையும் ஆற்றலையும் அதில் பயன்படுத்தி கற்பனை திறனை பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, விற்பனை வந்து அதிகரிக்கிறாங்க. மல்டி லெவல் மார்க்கெட்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ட்டு ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தவங்களை அப்பாயின்ட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் 2 பேர்த்த அவங்க இன்னும் 4 பேர்த்த வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணாங்க. அது மூலமாக அவங்களுக்கு என்ன வந்து கிடைக்குதுன்னா கமிஷன் வந்து கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரெஃபரல் மார்க்கெட்டிங் பரிந்துரை சந்தையிடுதல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.